கிரீன்லேண்ட் வெட்டிவேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விவசாயம் மாதிரி இதில் எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்குறீங்க. இந்த விவசாயத்தில் என்ன பிரச்சனைன்ட்டு 1 2 3 அன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். பழைய மாட்டு சாணம் போடக்கூடாதுங்க, அதில் புழு வந்துடும். ரெண்டாவது, இப்போ இந்த உக்காந்துருக்கு இல்லைங்களா, வெள்ளை கொசு மாதிரி, இது உக்காந்ததுன்னா உள்ளே இருக்க அந்த தண்ணி சத்தெல்லாம் உறிஞ்சிருங்க. அதனால் வேர் அவ்வளோ செழிப்பாக வராது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பைப்பில் தண்ணி ஃபோர்ஸாக பிடிச்சோன்னா அது போயிடுங்க, கிளியர் ஆகிடும். அது போனதுக்கப்புறம் நம்ம 400 ml நம்ம கொடுக்குற எண்ணெயை 200 ml சீவீடை 50 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடணும். ஒரு 2 வாட்டி வருங்க. பேட்டரி ஸ்ப்ரேயரில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக 2 வாட்டி அடிக்கலாம். 1000 செடிக்கு ஃபஸ்ட்டு போகிறப்ப அந்த வேராண்ட வர்ற இடத்துல அடிச்சிருங்க. அதுக்கு அடுத்த ரெண்டாவது ட்ரிப்பு போகிறப்ப மேலே இந்த பில்லுக்கெல்லாம் அடிங்க. நல்லா சோலார் பேனலில் வாஷ் பண்ண மாதிரி கிளியராக பளபளன்னு மின்னுங்க, இந்த எண்ணெயும் சீவீடும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்ததில். ஸோ இதை அடித்ததுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி நல்லா டைரெக்டாக உள்ளே இறங்குங்க. அதனால் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மற்ற விதமான பிரச்சனைகளும் வராதுங்க.